கேளுங்க, பக்கத்துல கை கொடுத்து, நீ ஏசப்பா பிள்ளை மாறிட்டியா? நீ ஏசப்பாக்காக வாழுதியா? கேளுங்க, கை கொடுத்து, நீ ஏசப்பாவை பின்பற்றுவியா? கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? பின்பற்றுவாங்களா? சரி, ஏசப்பாவை பின்பற்றுவாங்க. கடைசி அத சொல்ற 3 விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்? சத்தப்ப கை வச்சுக்கணும். 3 விஷயம் பண்ணணும். இப்படி கை வச்சுக்கணும். 3 விஷயம் பண்ணணும். முதல்ல ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க. பைபிள் வாசிக்கணும், சர்ச்சுக்கு போகணும். நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது உன்னை தட்டி எழுப்பி கட்டாலும் சொல்லணும். முதல்ல என்ன செய்யணும்? மூணாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா, இன்னைக்கு நான் உங்களை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க. ஏசப்பா, உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, இன்னைக்கு நான் உங்களை சொந்த ரட்சகரா, இது உங்க அப்பாவா, நான் உங்களை என்னுடைய அம்மாவா, ஏசப்பா என்னுடைய மூத்த சகோதரனா, எனக்கு எல்லாமா நீங்க இருக்காங்க. நன்றி ஏசப்பா, என் பாவங்களை மன்னிச்சிருக்கீங்க. இது உங்க பிள்ளையா வாழுவேன், நல்ல பிள்ளையா இருப்பேன், என் குடும்பத்தையும் ரட்சிங்க ஏசப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி நரகதியாக்கறா உங்க அம்மா அப்பாவுக்கு நீ ஏன் ஜெபம் பண்ணலனா வேற யாரும் ஜெபம் பண்ணுவா? ஏசப்பாட்ட உங்க அம்மா அப்பாவை ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். எப்படி நீ ஏசப்பாவை நீங்க சொந்த ரட்சகனா ஏற்றுக்கொண்டியோ அதே போல உங்க மம்மி டாடி ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி நிறைய பேருக்கு அடிக்கடி தலைவலி வருது, அடிக்கடி வயிற்று வலி வருது, அடிக்கடி உங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கா? இப்போ எந்த இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்கோ அங்க கை வச்சு நீ ஜெபம் பண்ண போற. என்னை நம்பி விடும்
இயேசுவாட சொல்லு, இயேசுப்பா நீ நல்ல பிள்ளையா இருப்பேன், நீ பரிசுத்தமா வாழ்வேன், அந்த நான் அந்த மாதிரி நரகத்துக்கு போக நான் விரும்பல, பரலோகத்துக்கு வரணும். எனக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தான் ரத்தம் சிந்தினீங்க, நீங்க நல்ல பிள்ளையா இருப்பேன் ஒரு தீர்மானம் எடுக்கலையா? நிறைய பேர் அழுது ஜெபம் பண்றீங்க, இயேசுப்பா உண்மையா சொல்லி என் பாவத்தை மன்னிங்க, என்னை கழுவுங்க இயேசுப்பான்னு யாரும் சொல்ல போறீங்க? வாய் திறந்து சொல்லலாமா? எல்லாம் வாய் திறந்து இந்த பாவம் சொல்லுங்க, மன்னியுமே. கொஞ்சம் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரங்க இருந்தீங்கன்னா பிள்ளைங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்கள் இருந்தால் பிள்ளைங்க தலையில கை வச்சு ஜெபிங்க. தயவு செய்து மன்னியுமே சொல்லுங்க. மன்னி ஊழியக்கார அம்மா இருந்தீங்கன்னா, பாஸ்டர்மா இருந்தீங்கன்னா பிள்ளைங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ப்ளீஸ் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைங்களுக்கு மேல உங்க மேல இருக்கிற அபிஷேகம் கடந்து போகட்டும். ஊழியக்கார அம்மா இருந்தீங்கன்னா தயவு செய்து பிள்ளைங்க ரெண்டு கையை உயர்த்தி குட்டி பிள்ளைங்க கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி காண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்க உள்ளதுக்குள்ள வாங்கப்பா. சொல்லுங்க, சின்ன உள்ளம் கல்லிடாமல் பாவமுடன் அடையட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்க பிள்ளையா விரும்புறேன், உங்க மனுஷன் உங்க அபிஷேகத்தால நிரப்புங்க. நிரப்புமே என்னை நிரப்புமே, நிரப்புமே எல்லாம் வாய்ப்பு சொல்லுங்க பார்க்கலாம். நிரப்புமே என்னை நிரப்புமே, நிரப்புமே உங்க நாவியா சொல்லுங்க பார்க்கலாம். நிரப்புமே என்னை நிரப்புமே, நிரப்புமே உங்க நாவியா ஒருவேளை அடிக்கடி உனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. ஏசப்பா நான் இனி நல்ல பிள்ளையா இருப்பேன், எனக்கு நல்ல சுகம் கொடுங்க. அடிக்கடி ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருந்தேன், அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருந்தேன். ஏசப்பா ஏசப்பாட்ட சொல்லி என்னெல்லாம் தப்பு பண்ணி ஏசப்பாட்ட சொல்லி, ஏசப்பா நான் வீட்டுக்கு தெரியாம இதை பண்ணியிருக்கிறேன், அம்மா அப்பாவுக்கு தெரியாம இதை பண்ணியிருக்கிறேன், என் பாவத்தெல்லாம் மன்னிக்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் தம்பி தங்கச்சி சகல பாவத்தையும் நீக்கும். ஏசப்பா ரத்த சிந்தனை எதுக்கு தெரியுமா? பாவத்தை மன்னிக்கிறதுக்காக. நீ மௌனமா இருக்கிறதுக்காக இல்ல. இப்ப நீ வாய்க்காத ஜெபம் பண்ணா ஏசப்பா இப்போ உன் ஜெபத்தை கேட்டு, இப்போ ஏசப்பா உன் ஜெபத்தை கேட்டு ஒரு சூழ்நிலை எல்லாம் மாத்துவாங்க. எல்லாம் சத்தத்தை வீசி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தம்பி மாறனா வாய் திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது, கண்ணை மூடிட்டு வேற எதையும் யோசிச்சுட்டு கொட்டாய் விட்டுட்டு இருக்க கூடாது. இது ஏசப்பா கூட பேசுற நேரம். உன்னை மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்க ஏசப்பா கிட்ட பேசும்பொழுது ஏசப்பா அவங்க கூட பேசிருக்கிறாங்க. ஏசப்பா அவங்க கூட அவங்க பேசுற ஏசப்பா பேசுறதை காதுனால கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கு ஏசப்பா வாழ்க்கையில வர விரும்புறாங்க. தம்பி தங்கச்சி அம்மா அப்பா தெரியாம எவ்வளவு தப்பு பண்ற, ஒருவேளை நீ கெட்ட வார்த்தை பேசுறது உங்க அம்மா கேட்டுட்டாங்கன்னா, உங்க அப்பா பார்த்தாங்கன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு அழுவாங்க. அம்மா அப்பாவை ஏமாத்தி ஏமாத்தி எங்கெல்லாம் போறோம், எதெல்லாம் தப்பு பண்றோம். இந்த சின்ன வயசுல லவ் பண்றோம்ல, இந்த சின்ன வயசுல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம செய்யறோம்ல, அதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. உங்களை கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல சேர்த்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்க வேலைக்கு போய் எவ்வளவு தூரம் உங்களுக்காக செய்யறாங்க. ஆனா நீ எல்லாரையும் ஏமாத்திட்டு வாழ்ந்தல. இதுக்காகவா ஏசப்பா உன்னை ஏசப்பா இந்த சிறுவர் முகாமுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஏசப்பாட சொல்லி, ஏசப்பா நான் நல்லா படிக்கணும், என்னால படிக்க முடியல, என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால பைபிள் வாசிக்க முடியல, எனக்கு சர்ச்சுக்கு வரணும்னு தோண மாட்டேங்குது, எனக்கு சண்டே ஸ்கூல் வரணும்னே தோண மாட்டேங்குது. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் கேளுங்க கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி பேசுங்க பார்க்கலாம் ஏசப்பா கிட்ட. இப்ப நீங்க பேசுனீங்கன்னா ஏசப்பா உங்க வாழ்க்கையை மாத்துவாங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, நான் அந்த பாவத்துல இருந்து வெளியே வரணும், என்னால படிக்க முடியல, நான் ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறேன் ஏசப்பா, நான் எதுக்கு வாழ்றேன்னு எனக்கு தெரியல ஏசப்பா. நிறைய பேர் சொல்றீங்க
தங்கச்சி, ஏசப்பா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாத்துவாங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வாங்க. எத்தனையோ பிள்ளைங்க உலகத்துல பச்சை கழுத்துட்டு இருக்காங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல. நிறைய பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்ல. ஏசப்பா உனக்கு எவ்வளவு அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. இப்ப ஜெபம் பண்ணி ஏசப்பா கிட்ட கண்ண மூடி, ஏசப்பா எனக்கு நீங்க கொடுத்துருக்கிற நல்ல வாழ்க்கைக்காக நன்றி ஏசப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க வந்ததுல நான் ஃபுல்லா ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன். இங்க வந்து எப்படி எப்படிலாம் வந்து இருக்கணும், ஏசப்பா பிள்ளைய எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லாவே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க வந்து ஏசப்பா வந்து இப்படிதான் உங்களுக்காக உயிரை ஜீவன் விட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் ஏசப்பா பத்தி தெரியாம இருந்தது, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஏசப்பா வந்து ஏசப்பா கிட்ட வந்து நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ஏசப்பா வந்து மேல இருந்து பாக்குறாரு. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பா எனக்கு செஞ்சீங்க, நன்றி ஏசப்பா நம்ம வந்து சொல்லணும். ஏசப்பா வந்து இப்போ வந்து வீடியோ கூட காமிச்சாங்க, நரகத்துல இந்த மாதிரி நீ ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இல்லை, அதனால உன்னை நரகத்துல தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. நான் வாழ்க்கையில் நிறையவே நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் ஏசப்பா சொல்லும்போது அந்த கஷ்டம் எல்லாமே எனக்கு நீங்கி இருக்குது. அதே மாதிரி ஏசப்பா பற்றி ஃபுல்லாகவே நான் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே எனக்கு ஏசப்பா பற்றி ஏசப்பாவே இப்படி தான் இருப்பாரு, அவர் என்ன கேட்டாலும் நம்மளுக்கு தருவாருன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு.